ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலந்திகாஸ் லைஃப் ஸ்டைல். கலந்திகாஸ் லைஃப் ஸ்டைலில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நிறைய பேர் என்ன ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. பட் நான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வீடியோஸ் போட முடியல. நம்மளோட பிஸ்னஸ் ஒர்க்கில் கொஞ்சம் பிஸியாக இருந்தனால நான் வந்து யூடியூப்பில் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியாமே ஆயிடுச்சு. பட் என்னால் யூடியூப்பை விட்டு வெளியில் வரவே முடியல. ஏன்னா நம்ம ரொம்ப ஆசையாக ரொம்ப ஃபீல் பண்ணி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதனால் வந்து இனி அட்லீஸ்ட் வீக்லி 2 வீடியோஸ் வந்து ரெகுலராக கொடுக்கணும், உங்கள் கூட டச்லேயே இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணி தான் இன்றைக்கி இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள். இனி கலந்திகாஸ் லைஃப் ஸ்டைலில் ரெகுலராக வீடியோஸ் வரும், லாங் வீடியோஸ். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டர்ப்ரனர் மாம், அதாவது வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுற ஒரு விமனோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஒரு சின்ன ஸ்டார்ட் அப்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்போ நிறைய மேன் பவர் இருக்காது, சப்போர்ட் இருக்காது. ஸோ எல்லா வேலையுமே நம்மளே பார்க்கணும். அப்படிங்கிறப்ப எப்படி ஒரு பிஸியாக ஒரு டே போகும் அப்படிங்கிறது தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது ஒரு ஏர்லி மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ண விலாக் தான். நைட் வந்து ரொம்ப டயர்டாயிரும் நமக்கு எல்லா வேலையும் முடிக்கிறப்போ. ஸோ ஃபுல் டே பயங்கர மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் முடிச்சுட்டு நைட் வந்து சில நாள் பார்த்திங்கன்னா க்ளீனிங் எல்லாம் எதுவுமே பண்ணாமல் போட்டபடி விட்டுட்டு அப்படியே தூங்கிடுவேன். ஸோ ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு ஸோ அந்த ரொட்டீன் வந்து பழையபடி எல்லாம் பேக் டு செட் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் நம்ம பிஸ்னஸ்க்கான ஒர்க்கை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி ஒரு ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு ஃபுல்லாக என் பொண்ணு புக்ஸ் அங்கங்கே போட்டிருந்தது, வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணிவிட்டு அடுத்தது நான் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலி நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஹோம்மேட் மசாலாஸ், பொடி வெரைட்டிஸ், மால்ட், ஹெல்த் மிக்ஸ், பேபி ஃபுட்ஸ் எல்லாமே இருக்குது. எப்போவுமே நம்ம வீட்டு டேபிளில் பார்த்திங்கன்னா நம்மளோட பொடி வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கும். அது இல்லாமல் கொஞ்சம் ஷாப்பிங்கும் பண்ணியிருந்தேன். ஸோ இதெல்லாமே வந்து ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணுறக்கான கண்டெய்னர்ஸ், பிஸ்னஸ்னு அப்படியே வந்து அந்த வேலையே பார்த்துட்டு இருந்து வீட்டுக்குள்ளே சில முக்கியமான வாங்குறது, ஆர்கனைஸ் பண்ணுறது எல்லாமே வந்து கொஞ்சம் அப்படியே லேக் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அப்பப்போ அந்த வேலையும் பார்க்கணும் அப்படிங்கிறக்காக கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டு இருந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் பழசாயிடுச்சுன்னு கொஞ்சம் கண்டெய்னர்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது பார்த்திங்கன்னா என் பொண்ணு அந்த பக்கெட் வந்து ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லி வாங்கினாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ப்ராடக்ட்ஸ்க்கான லேபிள் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு பெரிய பாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ் வாங்கியிருந்தேன். இது கன்னியாகுமரியில் ஹோம் டெக்கர்னு ஒரு ஷாப் இருந்துச்சு. ஜஸ்ட் அங்கே போயிருந்தப்போ நல்லா இருந்துச்சு கலெக்ஷன்ஸ் அப்படின்னு வாங்கிட்டு வந்திருந்தேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டு டைனிங் டேபிளில் எப்போவுமே இந்த லட்டு இருக்கும். இது வந்து நம்மளோட ப்ராடக்ட் தான், கால்சியம் லட்டு அப்படின்னு. இதில் மேஜர் குவான்டிட்டி பார்த்திங்கன்னா எள்ளு இருக்கும், நிலக்கடலை, அதுக்கப்புறமா ஆல்மண்ட், கேஷ்யூ, ரோஸ்டட் சீட்ஸ் எல்லாமே, வாட்டர்மெலன், பம்கின், சன்ஃப்ளவர், இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் போட்டு நாட்டு சர்க்கரை சேர்த்து செய்கிற லட்டு தான். இது வந்து மோஸ்ட் வாண்டட் ப்ராடக்ட் நம்மளோட லிஸ்ட்டில். நிறைய பேர் ரிப்பீட்டடாக வாங்குவாங்க. எப்போவுமே செய்கிறப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சு எங்கள் டேபிளில் வச்சுருப்பேன். என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் கண்டிப்பாக சாப்பிட வச்சும் பழக்கியிருக்கேன், நல்லது நிறைய எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இதெல்லாம் முடிச்சுட்டு மார்னிங் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து பாயில்டு எக்கு தான் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தான். என் டாட்டர் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஃப்ரூட் ஜூஸஸ் எடுத்துப்பாங்க, ஒரு நாளைக்கு ஸ்ப்ரவுட்ஸ் சாப்பிடுவா. இல்லைனா சில நாளைக்கு பார்த்திங்கன்னா ஹெல்த் மிக்ஸ் வந்து செஞ்சு கொடுத்துருவேன், கூட ஃப்ரூட்ஸ் எல்லாம் கலந்து ஹெல்த் மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். மோஸ்ட்லி காலையில் வந்து 7:30 மணிக்கு வந்து ரொம்ப ஹெவியாக அவனால் சாப்பிட முடியாது. நானும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். ஸ்கூலில் பார்த்திங்கன்னா போய் அதாவது 11 மணி வாக்கில் அவங்களுக்கு வந்து ஜூஸ், மில்க் இந்த மாதிரிலாம் கொடுத்துருவாங்க. ஸோ காலையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ஜூஸும் மாதுளம்பழமும் சாப்பிட்டா. அதுக்கு மேலே காலையில் ஃபோர்ஸ் பண்ணால் பார்த்திங்கன்னா வாமிட் பண்ணுவாள் சில நாள். அதனால் வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். அவளுக்கு காலையில் எது சாப்பிட்ணுன்னு கம்ஃபர்டபுள் ஃபுட்டாக இருக்கோ அதுதான் கொடுப்பேன். ஸோ ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறது வந்து ஒரு பெரிய டாஸ்க் தான். ஆக்சுவலி நிறைய பேருக்கு தெரியும், எனக்கு 2 டாட்டர்ஸு. என்னோடய எல்டர் டாட்டர், பெரிய பொண்ணு வந்து ஸ்கூலில் ஹாஸ்டலில் படிக்கிறா. ஸோ அதனால் லாங் லீவுக்கு மட்டும் வீட்டுக்கு வருவாள். சின்ன பொண்ணு மட்டும்தான் வீட்டிலேருந்து போகிறாங்க. ஒரு பொண்ணு காலையில் கிளப்பி அனுப்புகிறதும் ஒன்று தான், 2 பொண்ணு காலையில் கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்புகிறதும் கிட்டத்தட்ட ஒரே வேலை தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கெட் ரெடி தான். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இவ்வளோ பிஸியான வேலையில் நிறைய நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும். சில நேரத்தில் வந்து ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரணும், நம்ம மேலே ஒரு பாசிட்டிவிட்டி க்ரியேட் ஆகணும். அப்படிங்கிறக்காக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ரெகுலராக பண்ணுறதான். காலையில் நம்ம வந்து குளித்து சாமி கும்பிட்றது, படத்துக்கு பூ வைக்கிறதெல்லாம் ரெகுலராக பண்ணுவோம். பட் இந்த மாதிரி ஒரு நாள் நல்லா ட்ரெஸ்அப் ஆகி நீங்கள் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கோ அந்த மாதிரி போயிட்டு வர்றப்போ உங்களுக்கே வந்து ஒரு
எப்படி சொல்கிறது, ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் ஜாஸ்தியாகும், ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும். ஓகே, நம்ம வந்து இந்த டவுன்ஸ்லேருந்தெல்லாம் மேலே வந்துடுவோம், நம்மளாலையும் சக்ஸஸ் பண்ண முடியும், அந்த மாதிரி ஒரு ஃபீல்லாம் க்ரியேட் ஆகும். ஸோ நான் அந்த மாதிரி பர்சன். ரொம்ப டவுனாக ஃபீல் ஆகிறப்போ நல்லா நீட்டாக ரெடியாகி இப்போ ஒரு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கோ ஏதோ ஒரு இடத்துக்கோ போயிட்டு வந்தால் எனக்கு வந்து அது ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அவ்வளோ பிஸி டேவாக இருந்தாலும் நமக்கான கொஞ்சம் டைம் வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ அதெல்லாம் முடிச்சு காலையில் ரெகுலராக எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரவங்க வந்து ப்ராடக்ட் ப்ரிப்ரேஷனில் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் வந்து லன்ச் பண்ணி ஹஸ்பண்ட்க்கு அனுப்பிச்சிட்டு சிம்பிள் லன்ச் தான். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க கூட ஜாயின் பண்ணிப்பேன். காலையில் அவங்களுக்கு வந்தோடனே ஆல்ரெடி பிளான் பண்ணி கொடுத்துருவேன், இந்த வேலை செய்யணும், இது அரைக்கணும், இது பேக்கிங் இருக்குது அப்படின்னு. ஸோ அவங்க அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பியூர்லி ஹோம்மேட். அது இல்லாமல் நம்ம தோட்டத்தில் விளையக்கூடிய எள்ளு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, இது எல்லாமே தான் மொத்தமாக சேர்த்து தான் நம்ம ப்ராடக்ட் ப்ரிப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ எல்லாமே பார்த்து கேர் எடுத்து தான் பண்ணுறோம். நேந்திரம் வாழைக்காயிலேருந்து தோட்டத்துலேருந்து கொண்டு வரது தான் குழந்தைங்களுக்கு பண்ணுற நேந்திரம் மாவு இதெல்லாமே. ஸோ உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் கீழே போயிட்டுருக்கிற நம்பருக்கு நீங்கள் வந்து காலோ வாட்ஸ்அப்போ பண்ணலாம். என்கொயரிக்காக கூட நீங்கள் தாராளமாக கூப்பிடலாம். டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்குறோம், இன்ஸ்டாகிராமோடது, ஃபேஸ்புக்கோடது, அது இல்லாமல் எங்களோட காண்டாக்ட் எல்லாமே. நீங்கள் வந்து ப்ராடக்ட்ஸ் வேணும், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக அந்த நம்பருக்கு காலோ வாட்ஸ்அப்போ பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ராடக்ட்டை ரிசீவ் பண்ணவங்க வந்து நிறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்து நிறைய ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்துட்ருக்குறீங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். எல்லோரும் சொல்கிறது வந்து இதே குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக அதில் வந்து என்றைக்குமே நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். அதுக்காக தான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். ஸோ வந்து பணம் அப்படிங்கிறது மட்டுமே நோக்கி ஓடாமல் நம்ம செய்கிற வேலையில் வந்து 4 பேருக்கு திருப்தி ஆகணும், நமக்கும் அதனால் திருப்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு எப்போவுமே இருக்கும். ஸோ ஈவினிங் வந்து ப்ராடக்ட் எல்லாம் பேக் பண்ணி கொரியர் அனுப்புறது, டிஸ்பேட்ச் பண்ணுறது, கொஞ்சம் ஷாப்ஸ்க்கு அனுப்புறது, இது எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி முடிச்சுட்டு ஒரு அந்த ஒரு ஃபுல் டே வந்து அவ்வளோ வேலை இருக்கும். ஈவினிங் வந்து ஃபுல்லாகவே எக்ஸாஸ்ட் ஆகிடுவேன். நைட்டு டின்னர் ப்ரிப்ரேஷன் தான். இப்போ அது மட்டும்தான் என்னால் கவர் பண்ண முடிஞ்சிச்சு. டின்னர் பார்த்திங்கன்னா சிம்பிள் டின்னர் தான். டின்னர் கூட எனக்கு வந்து ப்ராடக்ட்டுக்கு நம்மளோட கறி மசாலா யூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்டோட வீடியோ ஷூட்டும் இருந்துச்சு. ஸோ அதுவும் வந்து பண்ணுற வேலை இருந்தனால ஸோ சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா பண்ணேன். அந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு நம்ம தியா ஃபுட்ஸோடைய கறி மசாலா யூஸ் பண்ணி பன்னீர் பட்டர் மசாலா பண்ணேன். ஸோ அது ஒரு ரெசிபி ஷூட்டும் எடுத்திருக்கேன். அதை நான் தனியாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது நமக்கு இன்ஸ்டாக்காக எடுத்தது. ஸோ வந்து இப்படி நைட் டின்னர் பண்ணுறப்ப ப்ராடக்ட்டுக்கான வீடியோஸும் எடுத்துட்டா எனக்கு 2 in 1 வேலையும் முடிஞ்ச மாதிரி ஆயிரும். அப்படிங்கிறனால நான் அந்த வேலையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ வந்து பன்னீர் பட்டர் மசாலா அண்ட் சப்பாத்தி நைட் வந்து மோஸ்ட்லி இவ்வளோ வேலை முடிச்சுட்டு வரப்போ நமக்கு வந்து சிம்பிள் டின்னர் பண்ணால் ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா, அதுவும் நம்ம தியா ஃபுட்ஸோடைய கறி மசாலா, அதில் ஒரே ஒரு மசாலா மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம், நம்மளோட மசாலா மட்டும்தான். ஸோ நீங்கள் ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம். என்ன மாதிரி நிறையா ஒர்க்கிங் மாம், ஆண்டர்ப்ரனர் மாம்ஸ் இருப்பீங்க. ஸோ நீங்கள் நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. எப்படி அதெல்லாம் நீங்கள் கோத்ரூ பண்ணி அதையெல்லாம் பிரேக் பண்ணி மேலே வந்தீங்க அப்படிங்கிறது நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து இது ஒரு என்ன இதெல்லாம் போடுறாங்கங்கிற மாதிரி இருக்கலாம். பட் நான் கண்டிப்பாக என்னோடய படுற ஸ்ட்ரகிள்ஸ் ஆனாலும் அதை விட்டு கொடுக்காமல் எப்படி நான் வந்து அதில் ஷைன் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறத அதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் ஃபேமிலி தான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ கரெக்ட் டைமுக்கு டின்னர் முடிச்சு என் பொண்ணை சாப்பிட வச்சு தூங்குறக்கு அனுப்பிச்சாச்சு. பிகாஸ் காலையில் திருப்பியும் அவள் ஸ்கூலுக்கு கிளம்பணும். இது பார்த்திங்கன்னா காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்து அப்படி இப்படியே வச்சுருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து பொறுமையாக தான் செய்வேன். டின்னர் முடிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காய்கறியெல்லாம் ஃபுல்லாக மல்லி புதினாலாம் சுத்தம் பண்ணி எடுத்து பாக்ஸில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரம் வந்து நம்ம அந்த வேலையெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம எடுத்து சமைக்கிறப்போ. ஸோ அதனால் அதையும் வந்து நான் பிளான் பண்ணி செஞ்சுருவேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் நாங்கள் என்னென்ன ப்ராடக்ட் ப்ரிப்ரேஷன் பண்ணணும், எதெல்லாம் ஸ்டாக் தீர்ந்துருக்கு, அதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டே நான் ஒரு பிளான் பண்ணிடுவேன். அப்போ தான் வந்து அடுத்த நாள் காலையில் எந்த ஸ்டக்கப் ஆகாமல் டக்குன்னு பிளான் பண்ண மாதிரி வேலை செய்ய முடியும். நம்ம காலையில் தான் எந்திரிச்சு பிளான் பண்ணுறோம் அப்படின்னா
அந்த வேலையும் முழுசாக செய்ய முடியாது. ஸோ நான் அடுத்த நாள் ஆர்டர்ஸ் அனுப்ப வேண்டியது, முக்கியமாக அனுப்ப வேண்டியது எதெல்லாம் வந்து தீர்ந்துருக்கு, அது எல்லாமே ஏதாவது ரா மெட்டீரியல்ஸ் வாங்கணுமா, இது எல்லாமே வந்து அந்தன்னைக்கு பில்லிங் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா பில்லிங் செக் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே முடிச்சு வச்சுட்டு எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நான் அந்த டே க்ளோஸ் பண்ணுவேன். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சோன்னே பரபரப்பாக செய்கிற வேலைகள் நிறையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்கள் டே எப்படி போச்சு அப்படிங்கிறதையும் தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணலாம். கலந்திகாஸ் லைஃப் ஸ்டைல் தொடர்ந்து பாருங்கள். வீக்லி 2 லாங் வீடியோஸ் கண்டிப்பாக நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ நான் யூடியூப் அவ்வளோ ஆசைப்பட்டு ஸ்டார்ட் பண்ணேன். 5 வருஷம் மேலே ஆயிடுச்சு. பட் இடையில வந்து நிறையா வந்து லேகிங். ஸோ இனி வந்து அந்த லேக் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் இன்றைக்கி இவ்வளோ ஒர்க்லேயும் வந்து நான் எடிட் பண்ணி போடணுன்னு போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட ப்ராடக்ட்ஸும் வாங்கி ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் வரத 9344941992க்கு நீங்கள் கால் வாட்ஸ்அப்பும் பண்ணி தாராளமாக செக் பண்ணிக்கலாம். நீங்கள் என்னோடய இன்ஸ்டாவும் பார்த்துக்கோங்க அப்பப்போ அப்டேட்ஸ்க்காக. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.